மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. இந்த வானிலை அறிக்கையில் மாத இறுதியில் உருவாக இருக்கும் தீவிர நிகழ்வான ஃபெங்கல் புயல் குறித்தான சிறப்பு வானிலை அறிக்கையாக இது பதிவு செய்யப்படுகிறது. இதனால் இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் தற்போது உள்ள நிகழ்வுகளை பார்த்துவிட்டு ஃபெங்கல் புயல் குறித்தான விளக்க அறிக்கையை காண்போம். தற்பொழுது கடந்த 2 நாட்களாக வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்ட கரையோரத்தில் நீடித்து கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சியானது தற்பொழுது குமரிக்கடல் பகுதியில் கீழடுக்கு சுழற்சியாக நிலவி வந்தது. தற்பொழுது அது மேற்கு தென்மேற்காக மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதனால் இன்று முற்பகலில் இருந்து மழை பொழிவானது புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திராவிலிருந்து பின்வாங்க துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு நாளை டெல்டா மாவட்டங்களில் வடக்கு டெல்டா பகுதிகள் மற்றும் மத்திய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு மேற்கே உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பின்வாங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வரும் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தெற்கு டெல்டா கடலோர பகுதியான கோடியக்கரை மற்றும் தென்கடலோர பகுதிகளான புதுக்கோட்டை கடலோரத்தின் சில பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழையும், தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதியான ஊத்து, நாலுமுக்கு உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த காற்று சுழற்சி முழுமையாக சென்றவுடன் நவம்பர் 20ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி இடைப்பட்ட 1 அல்லது 2 நாட்கள் இடைவெளி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு புதிய நிகழ்வாக சுமத்ரா தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கையின் தென்கிழக்கு பகுதிகளில் ஒரு கீழடுக்கு சுழற்சி வந்து நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கீழடுக்கு சுழற்சியானது குமரிக்கடல் வரை நீண்டு காணப்படும் என்பதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வரும் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் புதுச்சேரி முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமழை சில இடங்களில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் இந்த 3 தினங்களில் ஓரிரு நாட்கள் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதன் பிறகு வரும் 22ஆம் தேதி அல்லது 23ஆம் தேதிகளில் தென்சீன கடல் நிகழ்வாக சுமத்ரா தீவின் வடமுனை பகுதியான பேண்டா ஏச் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி வந்து இறங்கி அந்த காற்று சுழற்சியானது 23ஆம் தேதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்று நவம்பர் 24ஆம் தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வானது மேற்கு வடமேற்காக நகர்ந்து வரும் நவம்பர் 25ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த நிகழ்வானது இலங்கையின் கிழக்கு பகுதிக்கு சற்று நெருக்கமாக வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது. அப்படி இல்லை என்றால் இலங்கைக்கு சற்று அப்பால் மேற்கு வடமேற்காக நகர்ந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஃபெங்கல் புயலாக நவம்பர் 26ஆம் தேதி உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த நேரத்தில் MJO அமைப்பானது ஃபேஸ் 2 முதல் 3 என்ற அமைப்பில் ஆம்ப்ளிடியூட் 1.5க்கு குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த அமைப்பு இந்த புயலுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த காற்று சுழற்சியானது வரும் 22ஆம் தேதி அல்லது 23ஆம் தேதிகளில் உருவாகும் இந்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு என்று அழைக்கப்படும் ஈக்வெட்டாருக்கு மிக அருகே உள்ள 2 முதல் 4 நார்த் லேட்டிடியூட் என்று அழைக்கப்படும் வட அட்சரேகையில் உருவாவதால் நிலநடுக்கோட்டிற்கு தெற்கே உள்ள MJO அமைப்பு இந்த நிலநடுக்கோடு மற்றும் அதற்கு தெற்கே உள்ள வெப்ப நீராவி காற்றை இந்த புயலுக்கு அனுப்பும். இதனால் இந்த நிகழ்வில் காற்றை விட மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வானது தமிழகத்தின் நெருங்க 3 வாய்ப்புள்ளது. முதலில் இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஃபெங்கல் புயலாக நவம்பர் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் பழவேற்காடு முதல்
டெல்டா மாவட்ட பகுதியான சீர்காழி இடைப்பட்ட பகுதிகளில் கரை கடக்க வாய்ப்புள்ளது. இதற்கு இந்த வாய்ப்பு ஒன்றுக்கு 60% வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு அமைந்தால் தெற்காந்திராவின் ஒங்கோல் பகுதிகள் முதல் டெல்டா தமிழகத்தின் நாகப்பட்டினம் வரை உள்ள டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்ட பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழையும், கடலோர பகுதிகளில் அதீத மழைப்பொழிவும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வாய்ப்பு 2ஆக இந்த நிகழ்வு புயல் அல்லது தீவிர அதிதீவிர புயலாக தமிழக வடகடலோரத்தை மிகவும் நெருங்கி தெற்காந்திராவின் நெல்லூர் முதல் தமிழகத்தின் வடகடலோர பகுதியான மாமல்லபுரம் இடையே கரை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு 20% வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு அமையும் பட்சத்தில் தெற்காந்திராவின் பெரும்பாலான இடங்கள் மற்றும் தமிழகத்தின் திருவள்ளூர் முதல் மயிலாடுதுறை இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் கனமழையும், ஒரு பல இடங்களில் மிக கனமழையும், தெற்காந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் திருவள்ளூர் முதல் விழுப்புரம் வரை உள்ள கடலோர பகுதிகளில் சில இடங்களில் அதி கனமழையும் அதீத மழைப்பொழிவும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வாய்ப்பு 3ஆக இந்த நிகழ்வு இலங்கையை நெருங்காமல் தமிழக கடலோரத்திற்கு சற்று நெருங்கி தமிழக வடகடலோரத்திற்கு சற்று அப்பால் வந்து நிலை கொண்டு சில மணி நேரங்கள் நிலை கொண்டு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி விலகிச் செல்லவும் வாய்ப்புள்ளது. இதற்கு 20% வாய்ப்புள்ளது. வாய்ப்பு 3 அமையும் பட்சத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வாய்ப்பு 1 அமைவதற்கே பெரும்பாலும் அதிக வாய்ப்பாக கருதப்படுகிறது. வாய்ப்பு 1 மற்றும் வாய்ப்பு 2 இந்த 2 அமைப்பில் எது அமைந்தாலும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும், கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் பரவலாக மிக கனமழையும், சில இடங்களில் அதி கனமழையும், புயல் கரையை கடக்கும் இடத்திற்கு மேற்கு மற்றும் வடமேற்கு உள்ள பகுதிகளில் அதீத மழைப்பொழிவும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மேலும் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி செல்ல வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. ஏனென்றால் அரேபியன் ரிட்ஜ் என்று அழைக்கப்படும் அரபிக்கடல் உயரழுத்த பகுதியானது வலுவாக இந்த நிகழ்வை வடக்கு நோக்கி நகர விடாமல் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் மேற்கு தென்மேற்காக இந்த நிகழ்வை திருப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த நிகழ்வு அதிகபட்சமாக நெல்லூர் வரையே வடக்கு நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது. மேலும் அந்த நேரத்தில் வெஸ்ட் பசிபிக் ரிட்ஜ் என்று அழைக்கப்படும் பசிபிக் பெருங்கடல் உயரழுத்த பகுதியானது மிகவும் வலுக்குறைந்த நிலையில் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த புயல் பெரும்பாலும் தமிழகம் அல்லது வடகடலோரத்தை ஒட்டிய தெற்காந்திர பகுதிகளில் கரை கடக்க அதிக வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வு எங்கு கரை கடக்கும் என துல்லியமாக வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் தொடர்ந்து வானிலை அறிக்கையை இணைந்திருக்கவும். மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். வானிலை அறிக்கை இறுதி வரை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.